ஃப்ரூகல் மினிமலிஸ்ட் டிப்ஸ் தான் நீங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பணம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த 10 டிப்ஸும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். என்னோட நோக்கம் வந்துட்டு 3 வருஷத்துக்குள்ளார என்கிட்ட இருக்க 15 லட்சம் லோனை வந்து அடைக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பணம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு கோலோட நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சீக்கிரமாக சேவ் பண்ண முடியும். ஸோ வந்து எப்பவுமே ஒரு கோல் வச்சுக்கோங்க, எதுக்காக நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ஃப்ரூகல் அப்படின்னு சொல்லும் போது தமிழில் அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சாதகமான அப்படின்னு வரும். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா கேர்ஃபுல் வித் மணி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரூகல் அப்படிங்கிறதுக்கு கஞ்சத்தனம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த எல்லா டிப்ஸும் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறது. ஸோ வீட்டில் சமைக்கிறது மூலமாக நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போலாம் நம்மளுக்கு வந்து மளிகை சாமான் காய்கறிக்கே வந்துட்டு நிறைய செலவாகுது. இதில் வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்பவே செலவாகுது. ஸோ வீட்டில் சமைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஈவினிங் தானே ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்லேயோ ஏதாவது வாங்கணும்னு தோணும். பட் அது வந்து வீக்லி ஒன்ஸ் ஓகேவா இருக்கும், இல்லை ட்வைஸ் ஓகேவா இருக்கும். பட் ரெகுலராக அது பண்ணோன்னா நிறையாவே செலவாகுது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்மளால கண்டிப்பாக நிறையா பணம் சேவ் பண்ண முடியும். நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பனானா பேன் கேக். கொஞ்சம் கனிஞ்ச வாழைப்பழமும் கோதுமை மாவும் வச்சு பேன் கேக் பண்ணேன். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறது நம்மளுக்கு வந்து பணம் சேவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நான்வெஜ் வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுவும் வந்துட்டு மட்டன்லாம் எடுக்கணும்னா ரொம்ப ஜாஸ்தியாகுது. மட்டன், ஃபிஷ், சிக்கனை விட மற்ற எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு வீக்லி நிறைய பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வெஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீட்டில் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் அப்படின்னு மாற்றிக்கிட்டீங்க, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நிறைய பணம் வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் பண்ணிட்டு இருந்த போது, குக்கிங் சேனலாக நம்ம சேனல் இருந்தபோது எடுத்த கிளிப்பிங் தான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்பயாவது சமைக்க முடியாமல் போகும். ஸோ நம்மளும் ஹியூமன்ஸ் தான். ஸோ சமைக்க முடியாமல் போகும்போது நீங்கள் வந்து வெளியில் வாங்குறீங்க ஃபுட் அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஸ் லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் பணம் அந்த டைமில் சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் இப்போது பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இட்லியும் ஒரு செட் இட்லியும் ஒரு தோசையும் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே கடை வந்துட்டு ஜொமேட்டோவில் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது. இல்லை நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் போட்டு பாருங்கள். நான் அந்த மாதிரி போட்டு பார்த்தது மூலமாக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே அந்த இதில் வந்துட்டு ஆஃபர் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் அது வந்து கண் துடைப்பு வேலை அப்படியே தான் இருக்கும். அடுத்தது எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா ரிசர்ச் பண்ணி எங்கே விலை கம்மியாக இருக்குது, இதே குவாலிட்டியில் வேற எங்கேயும் கிடைக்குமா அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. உதாரணத்துக்கு இந்த காஃபி டேபிள் வந்துட்டு நாங்கள் வாங்கினோம் கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ இதே மாதிரி வந்துட்டு சாதாரண ஜஸ்ட் மேலே சாதாரண வெறும் சிம்பிளான காஃபி டேபிளே வந்து 10,000 தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எனக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜோட மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி வேணும்னு தெரிஞ்சேன். இது வந்து ஒரு சில வேற வெப்சைட்டில் பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து 25,000 23,000 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் நான் அமேசானில் வந்துட்டு 12,000 இருந்தது, 16,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஆஃபர் வரும்போது சேவ் ஃபார் லேட்டரில் போட்டிருந்தேன். அப்போ 10,000க்கு என்னால் வாங்க முடிஞ்சுது. ஸோ வந்து ஆஃபர் எப்போ வருதுன்னுங்கிறத பார்த்து நம்ம அதை வாங்கிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்ததுன்னா அதை நம்மளே பண்ணிக்கிட்டோன்னா அதுலேயும் பணம் சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஓவர். உங்ககிட்ட இதையும் சொல்லிக்கிறேன். பாசிபிளி April 1st or 2nd வீக் ஹோம் டூர் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டில் வந்து கர்டைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மடித்து தைக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து வீட்டில் என்னோட மாமியாரே வந்துட்டு மிஷின் வச்சுருக்காங்க, அவங்க நல்லா தைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க ஈஸியாக தைச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நாங்கள் டூல் கிட் வச்சுருக்கோம், ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது ஆணி அடிக்கிறது அப்படி இருந்ததுன்னா ஒரு சில ஆணி அப்படின்னா நாங்களே வந்து பண்ணிவிடுவோம், என் ஹஸ்பண்டே வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நம்மளே பண்ணிட்டோன்னா அது மூலமாக நிறைய பணம் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிறது மூலமாக நிறைய பணம் சேவ் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு நாங்க வச்சிருந்த சோஃபா இது பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா ப்ளூ கலர் கவர்ல இருந்தது. நடுவுல வந்து ஸ்ப்ரிங் குடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து கீழ போயிடுச்சு. ஸோ உட்காரும்போது நல்லா குழி ஆயிடுச்சு. ஸோ இத வந்துட்டு நாங்க வந்து கடையில போய் புது வீட்டுக்கு தானே ஷிஃப்ட் பண்ண போறோம். சரி புதுசா சோஃபா பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்தது. ஸோ நாங்க போய் விசாரிச்சும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சோஃபா ரொம்ப பிடிச்சிருந்தது. 1,00,000 சொன்னாங்க. ஆஃபர் போக 90,000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனா சரி பக்கத்துல சோஃபா ரிப்பேர் பண்ற கடை இருந்தது. அங்க போய் கேட்டதுக்கு வந்துட்டு குஷன் மாத்தி அடியில ஒரு பிளைவுட் போட்டு கவரும் மாத்தி தரதுக்கு டோட்டலாவே வந்து 15,000 16,000 தான் ஆனுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நம்மளால அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அடுத்தது மளிகை சாமான் வாங்குறதுக்கும் இப்பெல்லாம் வந்து நிறையவே நம்மளுக்கு வந்துட்டு மளிகை சாமான் வாங்குறதுல என்னன்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா குவான்டிட்டியை குறைச்சு அதே விலைக்கு கொடுக்குறாங்க. இல்லை காஃபி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 50 கிராமே வந்துட்டு 145 ரூபாய்க்கு இப்போ ரீசெண்டாக நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மளிகை சாமான்ல எப்படி பணம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால முடிஞ்சதில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பருப்பு அதெல்லாம் வாங்குறோம்னா அதெல்லாம் ஜெனரிக் பிராண்ட்ஸ், அதாவது இப்போ நான் பிக் அண்ட் பேக் அப்படிங்கிற கடையில தான் வாங்குவேன். அந்த பிக் அண்ட் பேக் கடையோட லேபிள் போட்டு இருக்கும். இல்லை சுகர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் சுகர் வாங்காம நார்மலாக அந்த பிக் அண்ட் பேக் சுகரில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்கும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜெனரிக் பிராண்ட்ஸ் வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பணம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்டர்டைன்மெண்ட். ஸோ வந்து லீவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருக்கணும்னு நான் அதில் சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாங் டிரைவ் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்டர்டைன்மெண்ட். எஸ் பெட்ரோல் கொஞ்சம் செலவாகும் தான், பட் ஒரு லாங் டிரைவ் வந்து ஒரு ஆப்ஷன். ரொம்ப செலவாகாமல் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். எனக்கு, என் பையனுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச என்டர்டைன்மெண்ட் வந்து லாங் டிரைவ் போயிட்டு வரது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போகலாம். பார்க் வந்து ஃப்ரீயாக நம்ம போயிட்டு வரலாம். இல்லைன்னா ஸ்டேகேஷன்னு சொல்லுவாங்க. வீட்லேயே வந்து ஒரு மூவி நைட் மாதிரி நம்மளே சோஃபாலாம் வச்சு பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணி வீட்லேயே நம்மளே ஒரு என்டர்டைன்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். போகவே கூடாதுன்னு சொல்லலை, பட் அடிக்கடி போகாமல் குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வெக்கேஷன் போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப் சீசனில் போங்க. நான் வந்து காஷ்மீர் போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கோம், பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி நிறைய வாட்டி போயிருக்கோம். இது எல்லாமே எப்போவுமே ஆஃப் சீசனில் தான் நாங்கள் போனது. ஆஃப் சீசனில் போகிறதுல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் கிடைக்கும். ஹோட்டல் புக்கிங்ஸில் நீங்கள் வந்து நல்ல கம்மி ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் போன வருஷம் மட்டும் கொடைக்கானல் வந்துட்டு ஆன் சீசனில் போனோம். ஏப்ரல்லோ மேலேயோ போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேல தான் நாங்கள் புக் பண்ணோம். அதுக்கே வந்து டபுள் த ரேட் நாங்கள் பே பண்ணோம் ஹோட்டலுக்கு. ஸோ அதோட நீங்கள் வீக்கெண்ட் புக் பண்ணிங்கன்னா இன்னும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆஃப் சீசன் போகும்போது நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம். ரொம்ப கூட்டமாக இல்லாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் சீசனில் வெக்கேஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது டோபமைன் ஷாப்பிங். அதாவது இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு பொருள் சும்மா நைட் நேரத்தில் ப்ரௌஸ் பண்ணுவோம், போர் அடிக்குதுன்னு ப்ரௌஸ் பண்ணுவோம். அதை வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். உடனே வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டோபமைன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹார்மோன். அந்த டோபமைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அதுதான் இமீடியட்டாக கிடைக்கிற அந்த டோபமைன் ஹிட்டை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சேவ் ஃபார் லேட்டரில் போட்டு காட்டில் போட்டு வச்சிருந்து ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம், ஒரு மாதம் நீங்கள் ஒரு டைம் கேப் கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் நிஜமா அந்த பொருள் நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.